ஹரி ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. இந்த எபிசோடில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, புதுசாக மாலை போடுறவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலான்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கடுத்து இன்னொரு வீடியோ, இதோட கண்டினியூட்டி வீடியோ அடுத்த வீடியோவில் வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம ஃபுல்லாக பார்த்துலாம் சரிங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க நண்பர்களே. என்ன அந்த விஷயன்றதை பார்ப்போம். புதுசாக மாலை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கன்னிசாமியாக புதுசாக மாலை போடுறாங்க. இது நாள் வரைக்கும் அவங்க வந்து மாலையே போடாமல் இருக்கிறாங்க. ஐயப்பனுக்கு மாலையே போடாமல் இருக்காங்க. புதுசாக மாலை போட்டு அந்த 18 படியை ஏறி நான் தரிசனம் பார்க்கணும், ஐயப்பனை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி போகிறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்காக தான் இந்த விஷயத்த நாம் போட்டிருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன விஷயம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை நான் முழுமையாக சொல்கிறேன் சரிங்களா நண்பர்களே. என்ன இந்த விஷயம் கேட்டிங்கன்னா, கார்த்திகை 1 சரிங்களா. கார்த்திகை 1ன்றது தமிழ் மாதத்தில் கார்த்திகை 1 கரெக்டாக எப்போனா நவம்பர் கடைசி, நவம்பர் 15க்கு மேலே ஸ்டார்ட் ஆகும் கார்த்திகை மாதம் சரிங்களா. இந்த கார்த்திகை 1ஆம் தேதி கரெக்டாக விரத காலத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக ஒரு மண்டலம் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 48 நாள் ஒரு மண்டலம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் 42 நாள் சரிங்களா. இந்த மண்டல காலத்தில் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அம்மா அப்பாட்ட வந்து நீங்கள் வந்து உத்தரவு வாங்கணும். அவங்ககிட்ட வந்து நீங்கள் கேட்கணும், இந்த மாதிரி நான் ஐயப்பனுக்கு வந்து வேண்டி அவரை போய் நான் பார்க்க போகிறேன், எனக்காக அவர் அங்கே காத்துட்ருக்கார், அவரை நான் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க ஆளுகள்கிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உத்தரவு வாங்கிட்டு தான் எதாக இருந்தாலும் பண்ணணும். உத்தரவே வாங்காமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அது விபரீதத்தில் முடியலாம் சரிங்களா. விபரீதத்தில் முடியலாம்னா ஒன்று அவங்களோட பிரச்சனைகள் இருக்கும் சரிங்களா. அந்த மாதவிடாய் பிரச்சனை இந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் அதை செயல்படுற மாதிரி இருக்கணும். அதனால் எக்காரணத்தை கொண்டு அவங்கக்கிட்ட அந்த முடிவை கேட்காம தயவு செஞ்சு செய்யாதீங்க சரிங்களா. இப்போ முடிவு கேட்டுட்டீங்க, அவங்களும் உங்களுக்கு சரின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் 48 நாள், சில பேர் வந்து 60 நாள் கூட வந்து விரத முறையை ஸ்டார்ட் பண்ணி மண்டல பூஜையில் போய் பார்க்குற மாதிரி இருப்பாங்க. சில பேர் மண்டல பூஜைக்கு போவாங்க, சில பேர் மகர ஜோதிக்கு போயெல்லாம் பார்க்குறவங்களாம் இருப்பாங்க. எப்படின்னா கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போட்டு மகர ஜோதி, அதாவது எப்படி வந்து பொங்கலை ஒட்டி, எப்போ ஜனவரி மாதம் வருது பார்த்திங்கன்னா, தை 1ஆம் தேதி அந்த பொங்கலை ஒட்டி போய் பார்க்குற மாதிரிலாம் சில பேர் பார்ப்பாங்க. போய் அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். கன்னிசாமியார்கள் சரிங்களா. புதுசாக மாலை போடுறீங்க பார்த்திங்களா, அவங்க கன்னிசாமிமார்கள் சரிங்களா. இந்த கன்னிசாமி வந்து குருசாமியாக வந்து யார் வேணால் எடுக்கலாம்னா 5 முறைக்கு மேலே போனவங்க சரிங்களா. 5 முறைக்கு மேலே போனவங்க, 5 முறை 7 முறை இதுக்கு மேலே எத்தனை முறை போயிருந்தாங்களோ அவங்கள நீங்கள் வந்து குருசாமியாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அவங்கள வந்து குருசாமியாக கனெக்ட் பண்ணிவிட்டு அம்மா அப்பா ஆசீர்வாதத்தோட குருசாமிகிட்ட வந்து நீங்கள் மாலை வாங்கிக்கலாம் சரிங்களா. மாலை வாங்குறது எந்த மாதிரி மாலை வாங்கணும், ஒரு சந்தன மாலை, ஒரு துளசி மாலை. சந்தன மாலை போடும் போது எந்த மாலை போட்டாலும், சந்தன மாலையாக இருந்தாலும் சரி, துளசி மாலையாக இருந்தாலும் சரி. இப்போ சந்தன மாலையை நீங்கள் போடுறீங்கன்னா தொணை மாலை துளசி மாலையாக போடுங்க, இல்லை துளசி மாலை போடுறத வந்து தொணை மாலை வந்து சந்தன மாலையாக போடுங்க. என்ன கணக்கில் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கண்ணு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து மொத்தம் வந்து 54 வேணும் சரிங்களா. சின்ன மாலையாக இருந்தால் 54 கண் வேணும். எப்படி சொல்கிறோம்னா இந்த மாதிரி சொல்கிறோம். இது வந்து ஒவ்வொரு கண் சரிங்களா. இது வந்து 54 வேணும். அப்படி இல்லைன்னா 108, மேக்ஸிமம் 108 போடுறது ரொம்ப விசேஷம். இல்லை எனக்கு சின்ன மாலையாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 54 கணக்கு. இதுதான் மாலை நல்லா இருக்காமல் பார்த்துக்கோங்க. எக்காரத்தை கொண்டு நம்ம அணிஞ்சிருக்க மாலை வந்து அருந்துடக்கூடாது, அதையும் மெயினாக நம்ம பார்க்கணும் சரிங்களா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கடைபிடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பொசிஷனில் தூங்கணும். இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் கடைபிடிச்சு கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மாலை சொல்லியாச்சு, மாலை எந்த மாதிரி வாங்கணும்னு நம்ம சொல்லியாச்சு. அதுக்கடுத்தது வந்து என்னென்னா விரத முறை சரிங்களா. 3 வேளையுமே நான் சாப்பிட்டு தான் இருப்பேன்னா தாராளமாக இருக்கலாம், அது அவங்கவுங்களோட விருப்பம். ஆனால் ஏதாவது ஒரு வேளை வந்து ஐயப்பனுக்கு நீங்கள் வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒன்று காலையில் நீங்கள் விரதம் வச்சு மத்தியானம் வந்து தலைவாழை விரித்து நீங்கள் வந்து நெய்வேத்தியம் மாதிரி வச்சு நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி சாயங்காலம் வந்து பால், பழம், பலகாரம் இந்த மாதிரி சாப்பிட்றது இன்னும் நல்ல விசேஷம் சரிங்களா. அதே மாதிரி காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு குளித்து கோயிலுக்கு போய்ட்டு வர்றது இருக்குது. அதே மாதிரி சாயங்காலம் 4 மணிக்கு மேலே நீங்கள் குளிச்சுட்டு கோயிலுக்கு போய்ட்டு வர்றது இருக்குது. 2 வேளையும் நீங்கள் வந்து சுத்தபத்தமாக இருக்கிற மாதிரி கோயிலுக்கு கண்டிப்பான முறையில் போயிட்டு வாங்க. 2 வேளையும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மன நிம்மதியாக இருக்கும். அதுதான் மெயினான விஷயம். மன நிம்மதி இல்லாமல் ஒரு டென்ஷன்லேயே இருப்பீங்க பார்த்தீங்களா. அந்த டென்ஷன் இல்லாமல் போனால் ஒரு ப்ளசண்ட்டாக அமைதியான ஒரு இடம், கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, நல்ல அமைதி, மன அமைதியாக இருக்கும். நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அமைதியாக இருக்கும், டென்ஷன் ஆக மாட்டீங்க. டென்ஷன் ஆக இருந்தாமல் அடுத்தவங்களை வந்து நீங்கள் ஏதோ பழிச்சொல் எதுவுமே சொல்லாமல் நிதானமாக பேசுவீங்க. அதே மாதிரி
இது எல்லா சாமிமார்களுக்கும் பொருந்துற விஷயம் என்னென்னா, ஒருத்தவங்க நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது அவங்ககிட்ட வந்து மொதல் சொல்கிற வார்த்தையை சாமி சரணம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி தான் நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சாமிமார்கள் வராங்க, வந்தோடனே சாமி சரணம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிங்கன்னா, அவங்களுக்கு வந்து உங்களை திட்டுறவங்களா இருந்தாலும் கூட அந்த இடத்துல வந்து உங்கள் மேலே ஒரு மரியாதை வச்சு அவங்களும் சாமி சரணம் சொல்லுங்கள் சாமி அப்படின்ற மாதிரி பேசுனீங்கன்னா, உங்கள் மேலே ஒரு தனி அபிப்பிராயம், நல்ல அபிப்பிராயம் வரும் அவங்களுக்கு. இது ஒரு விஷயம். அதே மாதிரி பேசி முடிச்சக்கப்புறம் கிளம்பும் போது திருப்பி சாமி சரணம்னு சொல்லிட்டு கிளம்புனீங்கன்னா, உங்கள் மேலே எவ்வளோ பெரிய எப்படி சொல்கிறதுன்னா, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரிங்களா, இவன் யாராவே அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துலேருந்து பரவாயில்ல சாமி வந்து நல்லபடியாக பேசுகிறாரு. அதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு எதிர்மறையாக இருக்க விஷயம் கூட உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது உங்களுக்கு சாதகமாக அமையும் சரிங்களா, இது ஒரு விஷயம். அதே மாதிரி பெரியவங்களை வந்து நீங்கள் எப்படி கூப்பிடுனா, உங்களோட பெரியவங்களை கூப்பிடும்போது ஐயப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. பெண்களை வந்து மாளிகை புறத்தாள்னு சொல்லுங்கள். சின்ன குழந்தைகள் பையனாக இருந்தால் மணிகண்டான்னு சொல்லி கூப்பிடுங்க. பொண்ணாக இருந்தால் கொச்சி கொச்சி இந்த மாதிரி வார்த்தையை உபயோகப்படுத்தி சொல்லுங்கள். இது எல்லாமே வந்து ஐயப்பனோட பேர் கொண்டது தான் சரிங்களா. ஐயப்பனுக்கு எத்தனை பேர் இருக்குன்றத அதையும் ஒரு எபிசோடாகவே நான் உங்களுக்கு போகிறேன். என்னென்ன பேர் இருக்குது, எந்த மாதிரி கூப்பிட்டா ரொம்ப விசேஷம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன். நான் இந்த எபிசோடை நான் கண்டினியூட்டியாகவே கொண்டு வரேன் சரிங்களா. இது இப்படி இருக்கும் போது அடுத்தது என்ன வருது பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து காலையில் எந்திரிச்சிங்க, மாலை போட்டிங்க, இப்போ நீங்கள் சாப்பாடு முறை வந்துடுச்சு. அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டு பகல் டயத்தில் தூங்கவே தூங்காதீங்க சரிங்களா. எனக்கு தூக்கம் வருது அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த நேரத்தில் ஐயப்பனோட பாட்டை கேட்டு அந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண பாருங்கள் எப்படியாவது. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களோட ரெகுலர் வாழ்க்கை முறையில் பயன்படுத்த போகிறது தான். இது இப்போ மட்டும் இந்த 48 நாள் மட்டும்தான் இதை கடைபிடிக்கணுமா, 48 நாள் முடிஞ்சக்கப்புறம் கடைபிடிக்க தேவையில்லையா, அப்படிலாம் கிடையாது. இது உங்களோட வாழ்க்கை முறை கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முறை ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வந்து பகல் டயத்துக்கு முடிச்சிட்டிங்க, நைட்டு வரீங்க. நைட்டு வரும்போது எப்படி படுத்துங்கணும் அப்படின்னா, பாய் தலானிலாம் போட்டு பெட்டில் படுத்துங்கலாம் கூடாது சரிங்களா. நீங்கள் இந்த கழுத்தில் போட்டிருக்கீங்க துண்டு பார்த்திங்கன்னா, இந்த துண்டு அப்புறம் உங்கள் நீங்கள் வேஷ்டி கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வேஷ்டியை கீழே விரித்து துண்டை தான் தலைக்கு வச்சு படுக்கணும் சரிங்களா. நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு தான் உங்களுக்கு தூங்குறது, தூங்குறதுக்கு இதுவே பாய் மாதிரி தான் உங்களோட வேஷ்டி தான் பாயாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இருமுடி கட்டும் போது ஒரு பெட்ஷீட் ஒன்று தலையில் வைப்பாங்க பார்த்தீங்களா, வெயிட்டு தாங்கிறதுக்கு அந்த பெட்ஷீட், அதை நீங்கள் வந்து விரித்து தாராளமாக படுக்கலாம். அதாவது இந்த குளிர்காலத்துலேயும் நீங்கள் அந்த மாதிரி படுத்து உறங்கி எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்புல எந்த ஒரு நோயுமே வந்து அண்டாது. இதுதான் வந்து அந்த விரத காலத்தில் சொல்ல வேண்டிய விஷயம். இன்னும் நிறைய பேருக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த 48 நாளும் இல்லை இந்த 42 நாளும் கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அது பழகிடும். எப்படின்னா மீன், கோழி, ஆடு இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலும் அது மாமிசமாக பார்க்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு சுத்தமாக வராது. ஏன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்ச நாளைக்கு ஒரு 10 நாளைக்கு வேணால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு. வந்து இவ்வளோ நாள் சாப்பிட்டு வந்துகிட்டே இருப்பீங்க, ஒரு 10 நாளைக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கறி சாப்பிட முடியல, மீன் சாப்பிட முடியல, முட்டை சாப்பிட முடியல, ஆஃப் பாயில் சாப்பிடுவேன், ஆம்லேட் சாப்பிடுவேன், இப்போல்லாம் வந்து தோணாது. மாலை போட்டிருந்தா உண்மையில் அதெல்லாம் தோணவே தோணாது. இந்த விஷயம். இன்னொரு விஷயம், நகை வெட்டக்கூடாது, ஷேவ் பண்ணக்கூடாது சரிங்களா, முடி வெட்டக்கூடாது. உங்களுக்கு எங்கே எப்படி இருந்தாலும் சரி, அது பங்குற மாதிரி இருந்தாலும் சரி, அது இருந்துட்டு போட்டோம். உங்களுக்கு அதனால் எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. இதெல்லாம் எப்படின்னா அழகு சாதனை மாதிரி தான். நமக்கு நகை வெட்டி இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் அழகு சாதனை தான். அந்த விஷயத்தை எக்காரணத்தை கொண்டு செய்யக்கூடாது சரிங்களா. இல்லை இதில் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மாலை போட்டிருக்கேன் அதனால் வந்து நான் டேப்லெட் எதுவுமே சாப்பிடாம இருக்கலாமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எப்பயுமே ரெகுலராக எடுக்கிற டேப்லெட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. அதனால் விரத முறைக்கு எதுவும் பாதிப்பாகுமானா அப்படிலாம் கிடையாது. நம்ம உடம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடம்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த விரத கால முறையே சரிங்களா. இந்த விரத காலத்தில் வந்து எத்தனையோ பேர் வந்து நிறைய யூடியூபர்ஸை போட்டிருப்பாங்க, வெஜ்ஜில் சிக்கன் ரைஸ் இருக்கா, ஒரு யூடியூபர் போட்டிருக்காரு வெஜ்ஜில் சிக்கன் ரைஸ் இருக்கா, வெஜ்ஜில் மட்டன் பிரியாணி இருக்கா, இந்த மாதிரி கேட்குறது ரொம்ப ரொம்ப தவறான செயல். இதை வந்து ஹிந்து மதத்தை வீம்புக்குனே வந்து பழி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது உங்களுக்கு பிடிக்கலைன்னா தயவு செஞ்சு விரத முறையை இருக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க மட்டும் தயவு செஞ்சு விரத முறையை கடைபிடிங்க. ஆனால் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் என்ன,
ஒரு இந்துக்களாவது சரிங்களா, இந்துக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டில் ஒரு ஆள் மினிமமாவது இந்த விரத நாட்களில் வந்து விரதம் இருந்து ஐயப்பனை வந்து பாருங்கள். ஒன்று ஐயப்பனை பார்த்தாலும் சரி, இல்லை முருகனை பார்த்தாலும் சரி, ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி நேரத்தில் இவங்களை வந்து நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இப்போ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி இப்போ நீங்கள் குருட்ட வந்து நீங்கள் வந்து மாலை போட்டுக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஏதாவது தட்சணை நம்ம வந்து கொடுப்போம். ரூபா கொடுத்தா கூட அது ஐயப்பன் கொடுத்ததான்னு சொல்லி தான் அவங்க ஏற்றுக்குவாங்க. அவங்ககிட்ட வந்து அதாவது காசு நிறையா இருக்கவங்க 1000 2000 சொல்லியிருப்பாங்க. அது தப்பே கிடையாது. அது அவங்களோட விருப்பம். காசு இல்லைன்னா நீங்கள் குருக்கு ரூபா தட்சணை கொடுத்தாலும் அது குரு வந்து சுவாமி ஐயப்பனையும் வந்து நேரில் வந்து நமக்கு வந்து அருள் கொடுத்துருக்காரு, வாக்கு கொடுத்துருக்காரு, நமக்காக அவர் வந்திருக்காரு அப்படின்னு நினச்சி தான் வாங்குவாங்க. இன்னும் சொல்ல போனால் நான் வந்து கன்னிசாமி. சரி, இந்த வட்டம் தான் நான் தடவை மாலை போட்டு போகிறேன். இந்த கன்னிசாமியாக இருக்க நான் வந்து எனக்கு மேலே ஒரு 2-3 தடவை வந்து மலைக்கு போனவங்க வீட்டில் வந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்பும்போது என்னை கூப்பிட்றாங்க, நீங்களும் வாங்க சாமி, எங்கள் வீட்டுக்கு வாங்க சாமி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் போனேன். போகும்போது பாத பூஜைலாம் பண்ணாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு, அதாவது மாலை போட்டிருக்கவங்க வீட்டில் தான் நீங்கள் வந்து உள்ளே போக முடியும். மாலை போடாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எப்படி சமைச்சு சாப்பிட்ருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் அவங்க வீட்டில் போய் நம்ம தண்ணி குடிக்கக்கூடாது, எதுவுமே சாப்பிடக்கூடாது. அவங்க வீட்டுக்கு நம்ம போகிறோம்னா அவங்க ஏதாவது கூப்பிட்ருப்பாங்க, ஒரு எமர்ஜென்சிக்கு கூப்பிட்ருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போகிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு எப்படி சிம்பிளாக சொல்லணும்னா, ஒருத்தவங்க ப்ரொஃபஷனல் வந்து ஏசி மெக்கானிக்காக இருப்பாங்க. அதுக்காக அவங்க வீட்டுக்குள்ளேயே போகக்கூடாதுன்னா இல்லை. அவங்க வீட்டுக்குள்ளே போனாங்கன்னா அவங்க ஏசி மெக்கானிக்காக இருக்காங்க, ஏசி வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பேமெண்ட் வாங்கிட்டு அவங்க வந்துடுவாங்க. அந்த வீட்டில் அவங்க சாப்பிட மாட்டாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. சரிங்களா, இது அவங்க ப்ரொஃபஷனல். அதை வந்து நம்ம எதுவும் குறை சொல்ல போகிறதெல்லாம் கிடையாது. ஆனால் மாலை போடாதவங்க வீட்டில் ஐயப்பமார்கள் வந்து சாப்பிட்றது தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. 100க்கு 100% சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒரு பக்கம். இப்போ இன்னொரு பக்கம் என்னென்னா, இப்போ ஒரு வந்து ஒரு சாமியார் வந்து சாமி வந்து என்னை கூப்பிட்டார், சாமி நான் மலை கிளம்புறேன், நீங்களும் வாங்க சாமி அப்படின்னாரு. அதே மாதிரி அவங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது நமக்கு பாத பூஜை பண்ணுவாங்க. அதாவது பாத பூஜைனா ஐயப்பனே நம்ம வீட்டுக்கு வர மாதிரி நினச்சி தான் அவங்க வந்து பாத பூஜை நமக்கு பண்ணுவாங்க. அந்த பாத பூஜை பண்ணும் போது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், மஞ்சள் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள் வந்து நம்ம முகத்துக்கு பூசுகிறாங்க பார்த்தீங்களா பெண்கள், அந்த மஞ்சள் தான். அந்த மஞ்சளை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுருப்பாங்க. அதுவும் அந்த மஞ்சளும் பூ இருக்குது பார்த்தீங்களா, எப்படி சொல்கிறேன்னா கனகாம்பரம் இந்த மாதிரி பூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பூவெல்லாம் போட்டு அந்த தண்ணி, அதாவது புனிதமான தண்ணி தான் நம்ம காலைல கழுவி காலுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு தீபாரதம் காட்டி தொட்டு கும்பிட்டுட்டு ஐயப்பனையாக நம்ம வீட்டுக்கு கூப்பிட்ட மாதிரி கணக்கு. சரிங்களா, அப்படி உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து அவர் கிளம்பும் போது அவர் வந்து மாலை போட்டு விட சொன்னார். ஒன்று குருசாமி போடுவாங்க, இல்லைன்னா கன்னிசாமி போடுவாங்க. கன்னிசாமி போடும்போது அவங்க ரொம்ப விசேஷமாக நினைக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு கன்னிசாமி வராங்கன்றது அவ்வளோ விசேஷம். ஒவ்வொரு குருசாமியும் கன்னிசாமி அவங்க குரூப்பில் இப்போ இருந்து கிளம்பி போகிறாங்கன்னா கன்னிசாமி வர்றது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். சரிங்களா, தெரியாதவங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. கன்னிசாமி அந்த குரூப்பில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். சரிங்களா, அந்த வருஷம் ஃபுல்லாக அவங்க ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க அந்த குரூப்பில் இருக்கவங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறீங்க, வீட்டிலேருந்து கிளம்பும் போது இந்தந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. அது என்னன்னா, நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது உங்கள் அப்பா அம்மாட்ட போயிட்டு வரேன், மலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடாது மெயினாக. அதே மாதிரி உங்கள் கூட வர சக சாமிமார்கள் நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்லக்கூடாது. நீங்கள் நினச்சி போகிறது ஐயப்பனை நினச்சி தான் போகிறீங்க. ஐயப்பன் தான் உங்களுக்கு கூட வந்து வழித்துணையாக வரப்போகிறாரு. வேறு யாரும் உங்கள் வழித்துணையாக வரப்போகிறது கிடையாது. ஐயப்பன் தான் உங்கள் வழித்துணையாக வரப்போகிறது. சரிங்களா, அதே மாதிரி நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் போது ஒரு விளக்கு ஒன்று ஏற்றுங்க. சரிங்க, அந்த விளக்கு ஏற்றி வீட்டில் சொல்லுங்கள், காலையிலேயே சாயங்காலம் இந்த விளக்குக்கு எண்ணெய் ஊற்று. அதாவது கண்டினியூ அந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு தேங்காய் ஒன்று உடைப்பீங்க. எதுக்காக தேங்காய் உடைக்கிறீங்கன்னா, இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பும் போது கன்னிசாமிமார்களாக இருந்தாலும் சரி, எந்த சாமிமார்களாக இருந்தாலும் சரி, வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு தேங்காய் ஒன்று உடைப்பாங்க. எதுக்காக அந்த தேங்காய் உடைக்கிறாங்க அப்படின்னா, வீட்டுக்கு காவலுக்கு. அதாவது நான் இந்த வீட்டில் இவ்வளோ நாள் இருந்துட்டு இப்போ நான் உன்னைய தேடி வரேன், ஐயனை தேடி நான் கிளம்புறேன், அப்போ என் வீட்டுக்கு யார் காவலாக இருப்பாங்க அப்படின்னு ஐயன்கிட்ட கேட்கும் போது ஐயப்பா என்ன சொல்லிட்டாருன்னா, உன் வீட்டுக்கு நான் கருப்பசாமியை காவலுக்கு அனுப்புகிறேன். சரிங்களா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கருப்பசாமி எப்படி கேட்குறாருன்னா, நான் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது, அவர் எப்போ கிளம்புவார், எப்போ ரிட்டர்ன் வருவார், நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால், ஒரு விடலை தேங்காய் வந்து எடுத்து அதை பூஜை பண்ணி
அது சாமியை நேர்ந்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது பக்தர் வந்து வீட்டு வாசலை உடைப்பார். உடச்சிட்டு திரும்பி பார்க்காம நடந்து போகணும். வீட்டை திரும்பி பார்க்கக்கூடாது, சரிங்களா? உடச்சிட்டு திரும்பி பார்க்க அந்த அடுத்த செகண்டே கருப்பசாமி நம்ம வீட்டுக்கு காவலுக்கு வந்துடுவார். இப்போ நம்ம கிளம்பி மலைக்கு போயிட்டோம், சரிங்களா? மலைக்கு போகும்போது கிளம்பி மலைக்கு போயிட்டோம். வீட்டில் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஏற்ற மாதிரி விளக்கு பொறுத்து வைப்பாங்க. அதாவது இந்த ஜோதி தான் வந்து நமக்கு அங்கே வழிகாட்டுற மாதிரி ஒரு ஐதீகம், சரிங்களா? நம்ம போயிட்டு வர வரைக்கும் இந்த ஜோதி எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். இது ஒரு விஷயம். நம்ம போயிட்டு திருப்பி வரோம். திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு வீட்டு வாசலில் ஒரு காய் உடைக்கணும். அதே விடல் தேங்காவை வீட்டு வாசலில் உடைக்கும் போது தான் இவருக்கு தெரியும், கருப்பசாமிக்கு சரி போனவர் திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும், சரிங்களா? இது ஒன்று. இப்போ நீங்கள் சபரிமலைக்கு போயிட்டீங்க, சபரிமலையை முடிச்சு திருப்பி இங்கே வந்துட்டீங்க. இதுக்கிட்ட சபரிமலைக்கு போகும்போது என்ன செய்யக்கூடாது, அது ஒரு நான் டாப்பிக்காக போடுறேன். இப்போ நம்ம போயிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன செய்யறோமோ அதே மாதிரி போயிட்டு வந்த நெய் தேங்காயெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த நெய் தேங்காயில் ஒரு முடியை வந்து நம்ம அங்கே எரிக்க போட்டுருவோம். இன்னும் அரை முடி தேங்காய் நம்ம கொண்டு வந்திருப்போம். அது நெய், அது இப்போ பிரசாதம் எல்லாம் கொண்டு வருவோம். நம்ம வாங்கிட்டு வந்த பிரசாதத்தை நம்ம மட்டுமே வச்சுக்காம நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க நண்பர்கள், உறவினர்கள் இவங்ககிட்ட நம்ம தாராளமாக கொடுக்கலாம், சரிங்களா? இது மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், போயிட்டு வந்த உடனே எல்லா வேலையும் ஆரம்பிக்கக்கூடாது. திருப்பி நீங்கள் மாமிசம் சாப்பிட்றது, தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, எல்லா அட்டூழிய வேலையெல்லாம் ஆரம்பிப்பீங்க. அதை செய்யாமல் நீங்கள் போயிட்டு வந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அருள் வாக்கை வாங்கினது உங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும், உங்கள் மனைவிமார்களாக இருக்கட்டும், சரிங்களா? அதே மாதிரி உங்கள் அப்பா அம்மா இவங்களுக்குலாம் உங்கள் தங்கச்சி, தம்பி, அண்ணே யாருக்குனாலும் அவங்க தலையில் நீங்கள் கையை ஒரு 5 நிமிஷமாவது வச்சு உங்களோட பிரார்த்தனையை நிறைவேற்றுற விதமாக அவங்கக்கிட்ட வந்து அவங்க தலையில் கையை வச்சு ஐயப்பனை நினச்சி சரணகோஷம் தாராளமாக சொல்லுங்கள். இந்த இடத்துல நீங்கள் சரணகோஷம் சொல்கிற மூலயமா ஐயப்பனே நேரடியாக உங்கள் வீட்டுக்கு வந்ததாகவே ஐதீகமாகும். நீங்கள் வேண்டுதலும் வேகமாக நிறைவேறும், சரிங்களா? இன்னொரு விஷயம், சிம்பிளான ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு முந்தின வீடியோவில் நான் சொல்ல நினச்சிருந்தேன். என்ன அந்த வீடியோன்னா, நீங்கள் கூட்டு பஜனை வைக்கிறீங்க பார்த்தீங்களா? வீட்டை விட்டு கிளம்பும் போது கூட்டு பஜனை வச்சாலும் சரி, இல்லை பிரார்த்தனை பண்ணாலும் சரி, இல்லை நான் வந்து கன்னி பூஜை ஏதாவது பூஜை வச்சாலும் சரி, அந்த பூஜையில் வந்து கருப்பசாமியும் சரி ஐயப்பனும் சரி அந்த பூஜைக்கு நிச்சயமாக கலந்துக்கிறாங்க. இதை நான் கண்கூடாவே பார்த்தது மீன்ஸ் நான் எனக்கு உணர்ச்சி பூர்வமாக சொல்கிறது. அந்த பூஜையில் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில், சரிங்களா, ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்க வந்து அந்த பூஜையில் நீங்கள் பாட்டு பாடும்போது அவங்களும் உட்காந்து அவங்க கூட உட்காந்து சரணகோஷம் பாடுறாங்க. இது எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பீங்கன்னு எனக்கு தெரியலை. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அவங்களும் இந்த கூட்டு பஜனையில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க, நம்ம கூட உட்காந்து சாப்பிட்றாங்க, சரிங்களா? இதை எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. இந்த மாதிரி முறைகளில் தான் வந்து நம்ம சபரிமலை ஐயப்பனை பார்த்துட்டு வரணும். இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம அங்கே போகும்போது என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவை பார்ப்போம். நன்றி, வணக்கம் மக்களே. ஓம் சுவாமியே சரணமையப்பா.